ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2025 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாள மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமான ரேக சித்திரம் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1985 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ 2 குட்டி பசங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பையன் என்னோட அப்பா மம்முட்டியோட படத்தில் நடிச்சார்டான்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் அப்படியாடா நீ அதை பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் இந்த குட்டி பையன் அவன் பார்த்த விஷயத்தை பற்றி சொல்கிறான். நேற்றுக்கு நைட்டு இந்த குட்டி பையனோட அப்பாவை இவன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே 3 ஆண்களோட சேர்ந்து ஒரு பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிருக்காரு. அதை இந்த பையன் மம்முட்டி படத்தோட ஷூட்டிங்காக தான் தூக்கிட்டு போறாருன்னு சொல்லி நினைச்சிருக்கான். அங்கே கட் பண்ணா இப்போ ப்ரெசென்ட்ல 2024 காட்டுறாங்க. இப்போ விவேக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பாரு. ஆனால் அவர் டியூட்டி டைம்ல ரம்மி கேம் விளையாடினதுனால அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராகவும் இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ராஜேந்திரன் ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் அவரோட டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டாக்டரும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லைன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர், நான் செத்து போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ராஜேந்திரன் சொல்றாரு. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சிருக்கு போல. அதனால இப்போ திரும்பவும் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் இப்போ அவருக்கு போஸ்டிங்கை வேறு இடத்துல மாற்றி போட்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு போஸ்டிங் மாற்றி போட்டிருக்க ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அல்டர்னேட்டு அந்த ராஜேந்திரனுங்கிற நபரும் எங்கேயோ ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ராஜேந்திரனும் ஒரே ஊருக்கு போகிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு காட்டு பகுதி வந்ததும் ராஜேந்திரன் அவரோட வண்டியை விட்டு வெளியே இறங்கி போகிறாரு. அந்த நேரத்தில் அவரோட டிரைவரும் உங்க கூட நானும் வரேன்னு சொல்லும் போது, இல்லை வேணாம், நீ இங்கே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போன அவரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவரோட மொபைல் ஃபோனை எடுத்து வீடியோ கேமராவை ஆன் பண்ணி இப்போ அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கூட 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு கொண்டு வந்து புதைச்சோம். அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் நான் அந்த பொண்ணை புதைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருக்க இடத்த காட்டுறாரு. இப்போ அதுக்கப்புறமா அவர் கூட 3 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதில் ஒருத்தரோட பேர் குட்டன், இன்னொருத்தரோட பேர் ஃப்ரான்சிஸ், இன்னொருத்தரோட பேர் வின்சென்ட். இவங்க 4 பேருக்கும் இந்த பொண்ணை இங்கே புதைச்சதுனால காசெல்லாம் கிடச்சிருக்க போல. அந்த காசை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளானேன். ஆனால் என்னோட மனசு கஷ்டமாகவே இருந்தது. அதனால தான் அதை நான் உங்ககிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் ஒரு கன் இருக்கும். அந்த கன் எடுத்து அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி அந்த இடத்துல இறந்து போவார். இப்போ இவர் கன் ஷூட் பண்ண சத்தம் இவரோட டிரைவருக்கு கேட்டு அவர் உள்ள ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா இவர் அங்கே இறந்து போய் கிடக்குறாரு. அங்கே கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃபோன் கால் வருது. இப்படி ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு, அதாவது இந்த ராஜேந்திரன் இறந்த தகவல் தான் இவருக்கு கிடைக்குது. ஸோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்போ இவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இப்போ கமிஷனர், டிஎஸ்பி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையான்னு சொல்லி விசாரிக்கணும், நீயே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ அலைஸ்னு ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் வின்சென்ட். இந்த வின்சென்ட்டை தான் அந்த ராஜேந்திரன் 3 பேரில் ஒருத்தராக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ இவரோட பையனும் அவர்கிட்ட வந்து, அப்பா, உங்களை பற்றின ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு, நியூஸ்ல எல்லாம் வருது, இதோ பாருங்கப்பான்னு சொல்லி அந்த ராஜேந்திரன் பேசின வீடியோவை காட்டுறாரு. அதை பார்த்து அவர் எந்தவித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அதுக்கு அந்த பையனும், அப்பா உங்களுக்கு இவரை தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் இந்த ராஜேந்திரன் ஒரு பொண்ணோட டெட் பாடியை புதைச்சதா மென்ஷன் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 வருஷம் ஆனதுனால ஏதாச்சும் எலும்பு கூட தான் மிஞ்சம், கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லி தோண்டி பார்க்கும் போது எதுவுமே அவங்க கண்ணுக்கு மாட்டலை. அந்த நேரத்தில் அங்கே மழை பெய்யுது. இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு துணி அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால அவரும் இந்த இடத்துல தோண்டி பாருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அங்கே எலும்பு கூடுகள் எல்லாம் கிடைக்குது. அந்த எலும்பு கூட வச்சு ஃபாரன்சிக்காரங்களும் அது பொண்ணோட எலும்பு கூடுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஒரு கொலுசும் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த எலும்பு கூடு எந்த பொண்ணோடதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ராஜேந்திரனுக்கும் அந்த பொண்ணை பற்றி தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அதை கண்டுபிடிக்கணும்னு இப்போ ட்ரை பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ராஜேந்திரன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு அந்த ராஜேந்திரனோட டாக்டரை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த டாக்டரும் அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர் அது வேணான்னு முடிவெடுத்திருப்பாரா இருக்கும். அதனால தான் இப்படி சூசைட் பண்ணியிருப்பாரு. அவர் இப்படி சூசைட் பண்ணிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா இந்த ராஜேந்திரனுக்கு ஒரு மனைவி இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுனால அவங்க டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட மனைவியை விசாரிக்கிறதுக்காக போறாரு. அவங்களோட ஒய்ஃப் கிட்ட உங்களோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்கும்போது, இல்ல நாங்க 2 பேரும் 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். ஆனா ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பிஏவும் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த ராஜேந்திரனை யாரோ ஒருத்தங்க தொடர்ந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்காக ராஜேந்திரனும் பயந்து அவங்களுக்கு காசெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்கள மிரட்டினவங்களோட நம்பர் ஒரு ஃபேக் நம்பரா இருக்கும். அது யாரு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவரோட பிஏ சொல்லும் போது, சரி ஓகே எப்படியாச்சும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் இளம் பெண்கள் காணாம போன மாதிரி கேஸ் ஃபைலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைலான கேஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட வீட்டுக்கும் போய் இப்போ விசாரிக்கிறாரு. அப்படி அவர் விசாரிக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண ஒரு அப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட இவருக்கு அந்த டெட் பாடியிலேருந்து கிடைச்ச ஒரு கொலுசு இருக்கும் இல்லையா, அந்த கொலுசை காட்டி இது உங்க பொண்ணோட கொலுசான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு காட்டுறாரு. அதை பார்த்து அவரும் இது என் பொண்ணோட தான் சொல்லி கன்ஃபார்மா சொல்லி கதறி அழுறாரு. ஸோ அதனால இப்போ இவரோட டிஎன்ஏயும் கிடைச்ச அந்த எலும்பு கூட்டோட டிஎன்ஏயும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ அந்த ராஜேந்திரன் மென்ஷன் பண்ண 3 நபர்களையும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்டா சொன்ன குட்டனுங்கிறவரை விசாரிக்கிறதுக்கு போறாரு. ஆனால் அவரோட அட்ரஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால அடுத்ததாக ஃப்ரான்சிஸை விசாரிக்க போறாரு. அந்த நேரத்தில் அவங்களோட அட்ரஸ் கிடைச்சி அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஃப்ரான்சிஸோட பையன் தான் வீட்டில் இருக்கான். அவனும் என்னோட அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம ஹீரோக்கு அந்த வின்சென்ட்டை விசாரிக்கணும். அவர் ஊரில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுனால அவரோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களோட சொந்தக்காரங்களை விசாரிக்கிறதுக்காக போகிறாரு. அவங்க கிட்ட போயிட்டு இவர் எப்படி இவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆனார், அவர் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை வச்சு இவர் அந்த இறந்து போன பொண்ணோட டெட் பாடி கிடச்சி பார்த்தீங்களா, அந்த ஊர்லேயும் வேலை பார்த்துருக்காருங்கிற தகவல் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த வின்சென்ட்டை விசாரிக்கிறதுக்காக அவரை வர சொல்லியிருக்காரு. அந்த வின்சென்ட்டும் அவரோட அட்வொகேட் கூடவே தான் வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ராஜேந்திரன்ங்கிற நபர் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு அவரை தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லி வின்சென்ட் சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் இப்போ இந்த பொண்ணோட பாடி கிடைச்ச இந்த இடத்துல குறிப்பிட்ட காலம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அது உண்மையான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் நான் நிறைய ஊரில் வேலை பார்த்துருக்கேன், அதே மாதிரி இந்த ஊர்லேயும் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த வின்சென்ட்டோட அட்வொகேட்டும் உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் கேள்வி கேளுங்க, இல்லைன்னா எங்ககிட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது மொத்த மீடியா ஆட்களும் இவங்களை சூழ்ந்து நிற்கிறாங்க. அவங்க கிட்ட இவங்களும் தேவையில்லாமல் எங்களோட டைமை இவங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட பேரை இதில் இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணோட ஃபாதரோட டிஎன்ஏ கூட இந்த எலும்புக்கூட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. 2 டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பிஏக்கு அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவலும் கிடைக்கிது. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவரோட பசங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பையன் அவங்க அப்பாவோட நிலைமையை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட இப்போ சொல்கிறான். தன்னோட பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டான்னு சொல்லி அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. வயசாக ஆக அவருக்கு மறதி வரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால எந்த பொண்ணை பார்த்தாலும் தன்னோட பொண்ணுன்னு தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் நீங்கள் அன்னைக்கு அவர்கிட்ட அந்த கொலுசை காட்டினப்போ அது அவரோட பொண்ணோட கொலுசுன்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே அது அந்த பெரியவரோட பொண்ணோட கொலுசு கிடையாது. இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை பற்றி தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட பிஏவும் சார் ஃப்ராடு பண்ணி ஓடி போன பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸையும் நம்ம விசாரிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. அதனால இப்போ நம்ம ஹீரோ அந்த காலத்தில் ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணி தப்பிச்சு போன பொண்ணுங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது 1984 வருஷம் காசை எடுத்துட்டு ஒரு பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்ட மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சரி அதை பற்றி நம்ம தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்லி அங்கே லோக்கலில் இருக்க ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே தான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பி வேணும்னு சொல்லி கேட்டு அதை தேடி எடுக்கிறாங்க. அதில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக 1985 வருஷம் மம்மூட்டி நடித்த காதோடு காதோரங்கிற படம் வெளியாயிருக்கும். அந்த படத்தில் சந்திரன் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ இப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை நாம கண்டுபிடிக்கணும், அவர் உயிரோட இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணுங்க நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்றாரு. ஸோ இப்போவும் அவர் உயிரோட இருக்கிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சு அவரோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட பிஏவும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரான சந்திரனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர்
கிட்ட நீங்க ஒரு பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், அவளை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு காசெல்லாம் திருடிட்டு போயிருக்க மாட்டா, ஆனா இவர் சும்மா தான் அந்த பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனா அவளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான உண்மையான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 1984 வருஷம் காதோடு காதோரம்ங்கிற படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கும். மம்மூட்டி தான் அந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. படத்துல பேக்ரவுண்ட்ல பொண்ணுங்க எல்லாம் நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பொண்ணுங்களை எல்லாம் இவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆயிருப்பா. அந்த பொண்ணு இருந்தாதான் இன்னும் சீனை கண்டினியூ பண்ண முடியும். அப்படி கண்டினியூ பண்ண முடியாததுனால தான் இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பொய்யா அந்த பொண்ணு காசை தூக்கிட்டு போன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். ஆனா அந்த பொண்ணு காசெல்லாம் உண்மையா தூக்கிட்டு போகல, அவ எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு ரேகா. இப்போ நம்ம ஹீரோவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க, அவளை பத்தின ஏதாச்சும் அடையாளம் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, அப்போ இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, இவர் அந்த காதோடு காதோரம் படத்தை ப்ளே பண்றாரு. அதுல ஒரு இடத்துல அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பாதி ஃபேஸ் தான் தெரியுது. ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ அந்த போட்டோவை பார்க்குறாரு. இப்போ அந்த பட ஷூட்டிங்ல நடந்த விஷயத்தை இவர் சொல்றாரு. நமக்கும் அதை காட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. அதுல ரேகாக்கு கன்னியாஸ்ரீ ரோல் கிடைச்சிருக்கும். அதனால அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு மம்மூட்டி கூட நடிக்கணும்னு நிறைய ஆசை இருந்தது. அதை பத்தி எல்லாம் அவ என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நிறைய பொண்ணுங்க வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு கிட்ட நம்ம போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட போய் ரேகாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்களும் ஆமா, இந்த பொண்ணை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பொண்ணு பாதியிலே போயிட்டா, கூடி போனா 2 நாள் தான் அவங்க இருந்திருப்பா, ஆனா அதுக்கப்புறம் எங்க போனான்னு சொல்லி எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த வின்சென்ட் இருக்கார் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து இந்த பொண்ணை பத்தி தான் போலீஸ்காரங்க இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. அந்த ரேகாவோட போட்டோவை பார்த்த வின்சென்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வின்சென்ட் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியுது. ஆனா என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த காதோடு காதோரம் படத்துல வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ரைட்டரா வேலை பார்த்தவர் யூடியூப்ல நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டிகள்ல இருந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி அவர் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரைட்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. மம்மூட்டி முன்னாடி நடிச்ச படத்துல மொட்டை போட வச்சிருப்பாரு இவர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர் அவருக்கு கொடுத்திருப்பாரு. இதை பத்தி ஒரு பொண்ணு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னை பார்த்து கேட்டா, அந்த பொண்ணு கன்னியாஸ்திரி கெட்டப்ல இருந்தான்னு சொல்றாரு. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரேகாவை பத்தி தான் இவர் சொல்றாரு போல, அதனால இவரை பார்த்து நம்ம விசாரிச்சோன்னா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த ரைட்டர், அதாவது இப்போ யூடியூப் வீடியோல சொல்லிக்கிட்டு இருந்தார்ல ரைட்டர், அவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமா இப்ப ரேகா கன்னியாஸ்திரி உடையில இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்ப அவங்களும் ரைட்டர் கிட்ட போயிட்டு, நீங்க தானே ரைட்டர் ஜான், போன படத்துல மம்மூட்டிய மொட்டை போட வச்சது நீங்க தானேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்றாரு. மம்மூட்டிக்கு மொட்டை போட்டாலாம் நல்லா இருக்காது, இதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நீங்க பொண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரேகா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷுவலை நமக்கு இப்ப காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோ அந்த ரைட்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ரைட்டர் கிட்ட அதுக்கப்புறமா நீங்க அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இல்லைன்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் ஊர்லயே மிகப்பெரிய மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக அந்த வின்சென்டோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. இந்த மினிஸ்டர் நிறைய ஊழல்கள் பண்ணுவார் போல, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வின்சென்டோட அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கும். அதை வச்சு அந்த அசிஸ்டன்ட்டும், இந்த ஊழல்கள் நீ பண்ண விஷயத்த நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும், இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது வின்சென்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால இந்த கேஸை நீ எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மினிஸ்டரும் தான் மாட்டிக்க கூடாது இல்லையா, அதனால சரி ஓகே இந்த கேஸை நான் மூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பக்கம் ப்ரொடியூசர் சந்திரன் ஒருத்தர் கிட்ட நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பார் இல்லையா, அவரை கொஞ்சம் ஆட்கள் பாருக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு நிறைய சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் பயங்கர போதையில இருக்கும்போது அவரை தண்ணியில முக்கி அவரை கொலை பண்ணிட்டு சாக்கடையில தூக்கி வீசிடுறாங்க. போலீஸ்காரங்களும் அதை வந்து பார்த்துட்டு அவரு குடி போதையில சாக்கடையில விழுந்து இறந்து போயிட்டு தான் அந்த கேஸையும் முடிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரேகாவோட கேஸை சிபிஐ தான் இனிமே விசாரிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம ஒன்ன டிராபிக் கண்ட்ரோலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா இது திடீர்னு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களேன்னு சொல்லி எதுவுமே புரியலை. ஆக்சுவலாக இந்த கேஸை சிபிஐ கிட்ட கொடுத்து அந்த கேஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கான பிளானை தான் அந்த மினிஸ்டர் போட்டிருக்காரு போல். அதனால தான் நம்ம ஹீரோவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது கிடைச்ச அந்த எலும்பு கூட ஹைதராபாத்தில் இருக்க ஒரு சென்ட்ரல் லெபார்ட்டரியில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சிபிஐயோட இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. அங்கே வந்தவரும் நம்ம ஹீரோவை பார்த்து ரம்மி விளையாடுறவனுக்கெல்லாம் இங்கே என்ன வேலைன்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கடுப்பாகி அவரோட சட்ட காலர்லேயே கையை பிடிச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சிபிஐ இன்ஸ்பெக்டர் அந்த எலும்பு கூடுகள் எல்லாத்தையுமே இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் என் கிட்ட இருந்த ஒரு ஆதாரமும் போச்சு, இதுக்கு மேலே என்னால் இந்த கேஸில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இறந்து போயிருக்காரு, இந்த கேஸ் என் கிட்ட இந்த கை மாறி இருக்கு, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒழுக்கத்து இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஃபாரன்சிக் டாக்டரும் உனக்கு தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா நீ தனிப்பட்ட முறையில் விசாரின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பர்சனலாக இந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது ரைட்டர் ஜான் ஒருத்தரை காட்டுறாங்க இல்லையா, அவர் இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. மம்மூட்டி அந்த பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அவர் கூட மம்மூட்டிக்கு லைட்டாக ஆர்கியூமெண்ட் மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த பேட்டி எடுத்தவர்கிட்ட நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா ஏதாச்சும் தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் இப்போது அந்த பேட்டி எடுத்தவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போன நம்ம ஹீரோவும் காதோடு காதோறும் பட ஷூட்டிங்கில் நீங்க மம்மூட்டி கிட்ட பேட்டி எடுத்தீங்களாமே, அதை பத்தி உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இவரும் இப்ப எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. அந்த காலகட்டத்துல இவரோட பத்திரிக்கை எப்படியாவது ஓடணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால நிறைய ஏடாகுடமான கேள்விகள் கேட்டு ஃபேமஸ் ஆயிடலாம் நினைச்சு மம்மூட்டி கிட்ட நீங்க பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களோட படம் எல்லாம் வரிசையா ஃபிளாப் ஆகுதான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட மம்மூட்டியும் கடுப்பாகி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எழும்பி போவாரு. அதனால இவரும் சார் ஒரே ஒரு போட்டோக்கு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை போட்டோவும் எடுத்திருப்பாரு. அந்த போட்டோ ஒரு மேகசின்ல வந்திருக்கும். அதை நம்ம ஹீரோ கிட்ட இந்த பெரியவர் இப்ப காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்க்கும்போது அதுல அந்த ரேகாவோட போட்டோவும் பதிவாயிருக்கும். அப்படி அந்த போட்டோல ரேகா மட்டும் இல்லாம வேற ஒருத்தங்களும் கன்னியாஸ்ரீ கெட்டப்ல இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஸோ அதனால இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோ ஆல்ரெடி விசாரிச்சிருப்பார் இல்லையா, அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த கன்னியாஸ்ரீ கெட்டப்ல நிக்கிற பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப அவங்களும் சார் இவங்க ஷூட்டிங்க்கு வந்தவங்க கிடையாது, ஏன்னா அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாரையும் எனக்கு தெரியும், இவங்களை நான் அந்த ஸ்பாட்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவங்க யாருங்கிறத விசாரிக்கணும்னு நினைச்சு அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவங்க கெட்டப் போட்ட கன்னியாஸ்ரீ கிடையாது, உண்மையான ஒரு கன்னியாஸ்ரீங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவங்களோட பேரு ஸ்டெஃபி, அவங்க இப்பவும் உயிரோட இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ போறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டெஃபி கிட்ட அந்த போட்டோவை காட்டி இதுல இருக்கிறது நீங்க தானே கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க. அப்போ உங்க பக்கத்துல நிக்கிற அந்த ரேகாங்கிற பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்களும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டெஃபிக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், அதுலயும் மம்மூட்டியை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மம்மூட்டி பட ஷூட்டிங்காக பக்கத்துல வந்திருக்காருன்னு தெரிஞ்சு இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அந்த பட ஷூட்டிங்ல காலையில சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேகாவும் அங்க எல்லார் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்க பொண்ணுங்க எல்லாருமே மம்மூட்டி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே மம்மூட்டியை பார்க்கறதுக்காக வேகமா ஓடி போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ரேகா போட்டிருந்த அந்த கன்னியாஸ்ரீ கெட்டப் ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிருது. ஸோ இப்போ ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு டெய்லர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து என்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு தச்சு தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் கொடுத்த ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட தெரியாதா, நிறைய ட்ரெஸ் தைக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் தச்சு முடிச்சு உனக்கு தச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையே எப்படி இருக்கிறதுன்னு ரேகா யோசிச்சு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும், அது பக்கமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஸ்டெஃபி இருப்பாங்க. அவங்க கிட்ட எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டெஃபியும் உனக்கு கண்டிப்பாக நான் ட்ரெஸ் தரேன், ஆனால் ஒரு வாட்டி என்னை மம்மூட்டி சாரை மீட் பண்ண வைக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரேகாவும் கண்டிப்பா அவரை நான் உங்களை இன்ட்ரோ கொடுத்து அவரோட ஆட்டோகிராஃபே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஓவர் பில்டப் கொடுப்பாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கி அதை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஸ்டெஃபி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த ரேகா பயங்கரமா ஷாக் ஆகி ஏன் சீக்கிரம் வந்தீங்க, அவர் அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் டெய்லரும் அங்கே வந்து யாரோட ட்ரெஸ் இது, உன் இஷ்டத்துக்கு நீ ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுப்பியான்னு சொல்லி ரேகாவை திட்டிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இதையே போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரு. ரேகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் வெளியில வந்து காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு நீ சுத்திக்கிட்டு இருப்பியா, இந்த செயினை போட்டுக்கோன்னு சொல்லி அவரை திட்டிட்டு போவாங்க. இதை பார்த்த ஸ்டெஃபியும் என்ன உங்களை ஆளாளுக்கு திட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால இப்போ ரேகாவும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்றாங்க. நானே வந்ததுலேருந்து இன்னும் மம்மூட்டி சாரை பார்க்கல, உங்களை பார்க்க வைக்கிறதா நான் பொய் தான் சொன்னேன், எனக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க.
அந்த நேரத்துல இந்த மம்மூட்டிங்கிறவரு பேட்டி கொடுக்கறதுக்காக வெளிய வரதாட்டு இங்க தகவல் பரவுது. ஸோ அதனால நான் உன்ன மம்முட்டி சார பார்க்க வைக்கிறேன். இந்த ஸ்டெஃபி ரேகாவோட கைய புடிச்சு இழுத்து அங்க கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல தான் மம்முட்டி கிட்ட இன்டர்வியூ நடக்கும்போது அந்த கேள்வி கேட்கிறவரு நிறைய கான்ட்ரோவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்பாரு. இத கேட்டு கடுப்பான மம்முட்டி அங்கிருந்து கிளம்பி போவாரு. அப்ப அவங்களும் மம்முட்டி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், போஸ்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோ அப்ப எடுத்தது தான். அதனால தான் அந்த இடத்துல நின்ன ரேகாவும் ஸ்டெஃபியும் இந்த ஃபோட்டோல கேப்சர் ஆயிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களோட ஊர் எங்கன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கும்போது சவுத் பக்கம்னு சொன்னா, ஆனா தெளிவா அவளோட அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே சேர்ந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப அந்த ஸ்டெஃபி திரும்பவும் ரேகாவை பாக்குறதுக்காக நைட் நேரத்துல வந்திருக்காங்க. அப்ப அங்க ஷூட்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சீன் இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க மழை பெய்யுது. அதனால டைரக்டரும் கட் சொல்லிட்டு இன்டீரியர் ஷாட் எல்லாம் எடுத்துட்டு மழை தீர்ந்ததுக்கு அப்புறமா காலையில இந்த சீனை எடுக்கலாம்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஸ்டெஃபியும் ரேகா கிட்ட இன்னைக்கு நைட்டு எங்களோட இடத்துல நீ வேணா வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டெஃபி இருக்காங்களே, அவங்க இருக்க இடத்துல அவங்களுக்கு மேல மதர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு நைட் அங்க இருந்திருந்தா இந்த ரேகாவை அங்க தங்குறதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இல்லாததுனால இந்த ஸ்டெஃபி ரேகாவை அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் ரேகாவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்ப எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க புஷ்பம்னு ஒரு பொண்ணு தான் வேலைக்காரியா இருப்பா. அவ அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் நான்வெஜ் பரிமாறிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ரேகாவும் இல்ல எனக்கு வேணாம், நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெஃபியும் நம்ம ரேகாக்கு ஒரு ரூமை கொடுத்து இங்கே நீ தூங்கிக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த வேலைக்கார அம்மா புஷ்பம் இருக்காங்களே, அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு கபோர்டு ஓப்பன்ல இருக்கிறத நோட் பண்றாங்க. ஸோ இப்போ அங்க இருந்த மதரை கூப்பிட்டு இங்க வாங்க பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கபோர்ட்ல நிறைய காசு இருந்திருக்கும் போல. அந்த காசு எல்லாமே திருடு போயிருக்கு. அதே நேரம் இந்த ரேகாவும் காணாம போறாங்க. ஸோ இப்போ அங்க இருக்க எல்லாருமே இந்த ஸ்டெஃபி மேலதான் கோவப்படுறாங்க. ரேகாவை இவ தான் கூட்டிட்டு வந்தா, அந்த ரேகாங்கிற பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு போயிருக்க மாதிரி கடுப்பாகுறாங்க. ஆனா அவளுக்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இவங்க ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு நன்கொடையா நிறைய காசு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய காசு கிடைச்சது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சுன்னா இவங்க மேல நம்பிக்கை இல்லாம அதுக்கப்புறமா யாருமே ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்பான்சர்ஸ் கம்மி ஆகுங்கிறதுனால தான் அதுக்கு பயந்து இவங்க எந்த கேஸுமே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெஃபி கிட்ட அந்த சர்ச்சில் யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் இங்கேருந்து வேற இடத்துக்கு மாறி போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்போது அந்த ஸ்டெஃபியும் வேலைக்காரியா புஷ்பம்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டு நின்றுட்டு போயிட்டா. வாட்ச்மேனா குட்டன்னு ஒரு நபர் இருந்தாரு, அவரும் கொஞ்ச நாள்ல வேலையை விட்டு நின்றுட்டாரு. அந்த புஷ்பம்ங்கிற லேடி எங்க போனான்னு எனக்கு தெரியல. ஆனா குட்டனோட பையனை ரீசெண்டா நான் மீட் பண்ணேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்களோட அட்ரஸை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அந்த ராஜேந்திரங்கிறவர் செத்து போறதுக்கு முன்னாடி குட்டன் ஒருத்தனை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ தேட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கிடைச்சிருக்காது. ஸோ அந்த குட்டனை பத்தி நம்ம ஹீரோ இப்போ விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோவும் இந்த ஸ்டெஃபி கிட்ட இருந்து அந்த குட்டனோட அட்ரஸை நோட் பண்ணி வாங்குறாங்க. அந்த அட்ரஸை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட பிஏக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஸ்டார்டிங்ல ராஜேந்திரனை யாரோ ஃபேக் நம்பர் யூஸ் பண்ணி மிரட்டினாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பிஏ சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஃபேக் நம்பரை ட்ராக் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா. அதை நம்ம ஹீரோவோட பிஏ ட்ராக் பண்ணி அது ஒரு ஏரியாவை காட்டியிருக்கும். அந்த ஏரியால குட்டனோட பையன் சஞ்சீவ்னு ஒருத்தன் இருக்கான். இந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால குட்டனோட பையன் சஞ்சீவ் ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி அவனை கண்டுபிடிச்சு அவனோட இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டனோட பையன் சஜீவனையும் அவனோட ஃப்ரெண்டையும் போட்டு பயங்கரமா அடிச்சு அவன் கிட்ட கேட்கிறாரு, ராஜேந்திரனை மிரட்டி நீங்க காசு வாங்குனீங்க இல்லையா, எதுக்காக நீங்க அவனை மிரட்டினீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த பசங்க, அதாவது சஜீவனும் நாங்க சொல்லிடுறோம்னு சொல்லி அவங்க இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பையன் இன்னொரு பையன் கிட்ட என்னோட அப்பா மம்முட்டி படத்துல நடிச்சாருன்னு சொல்லி பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் இந்த சஜீவன் தான். இந்த குட்டி பையன் அவனோட அப்பா மேலும் 3 பேர் கூட ஒரு பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு போன மாதிரி பார்த்திருப்பானே, இவன் கூட படம் ஷூட்டிங்னு நினைச்சிருப்பான் இல்லையா. அதனால அந்த சீன் படத்துல வருதான்னு சொல்லி இவங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சீனே வரல. இந்த சஜீவனோட அப்பா குட்டன் மம்முட்டியோட படத்துல நடிக்க போறேன்னு சொல்லி தான் வீட்டுல சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. அதனாலதான் இவன் ஷூட்டிங்ல நடந்த விஷயம் அதை
மனசுல இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் வளர வளர அவனுக்கு புரிஞ்சிடும் அப்பா ஏதோ கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால அதை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட அப்பா படுத்த படுக்கையா இருக்கும்போது அவருக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து அவர்கிட்ட உண்மையை கேட்க ஆரம்பிக்கிறான். அவரும் கொஞ்சம் விஷயங்களை வளர்றாரு. அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை புதைச்சு வச்சோம், நிறைய காசு அதுக்காக எங்களுக்கு கிடைச்சது, அந்த காசு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சொன்னதுல ராஜேந்திரங்கிற பேரு மட்டும்தான் இவங்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த ராஜேந்திரன் யாருங்கிறத இவங்க கண்டும் பிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த ராஜேந்திரனை இவங்க மிரட்டி காசெல்லாம் கேட்டு அவரும் காசு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜேந்திரன் வீடியோ வெளியிட்டு இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குட்டனோட பையன் சஞ்சீவனும் அவனோட ஃப்ரெண்டும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவும் இந்த தகவலை நீங்க கோர்ட்ல வந்து சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்றோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டனோட பையன் கிட்ட நீ கோர்ட்ல வந்து இதை சாட்சியை சொல்லணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நாளும் வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோ அவனுக்கு 2 பேரையும் கோர்ட்ல கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தா அந்த குட்டனோட பையன் சஜீவன் தூக்குல தொங்கிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த சஜீவனோட ஃப்ரெண்டா ஒருத்தன் இருந்தாமலே அவனுமே இறந்து போயிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யாரோ திட்டம் போட்டு இவங்களை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்க எல்லா தகவலுமே எப்படியும் அந்த வின்சென்ட்டோட காதுக்கு போகுது. அதனால அந்த வின்சென்ட் தான் இந்த சாட்சிகளை எல்லாம் கொலை பண்ணியிருக்கான். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல ரொம்பவே அப்செட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல இவர் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இவர் இப்ப செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த ராஜேந்திரனும் பிரான்சிஸும் க்ளோஸ்ங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்போ ராஜேந்திரனுக்கு தெரிஞ்ச விஷயம் பிரான்சிஸுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம திரும்பவும் அவரை போய் மீட் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரை விசாரிக்கிறதுக்காக போறாரு. அப்போ இந்த பிரான்சிஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த வின்சென்ட் ஃபக்கச்சன்ங்கிற ஒரு பேர்ல தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். அவரு ஃபாதர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த புஷ்பம் வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவளை இவருக்கு கொஞ்சம் பிடிக்கும் போல. அதுக்கப்புறமா ஒரு பையன் அமெரிக்கால வேலை கிடைச்சு சம்பளம் வாங்கியிருப்பான் போல. அந்த காசுல சம்பளத்தை சர்ச்சுக்கு காணிக்கையா கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப ஃபாதர் அந்த காசை பத்திரமா இதை அங்க வைன்னு சொல்லி இந்த வக்கச்சன் கிட்ட கொடுக்குறாரு. இந்த வக்கச்சனும் அந்த காசை வைக்கிறதுக்காக வருவான். வந்தவன் அதுல இருந்து கொஞ்சம் காசை இவனுக்காக எடுத்துட்டு மீதி காசை வைக்கிறான். இது எல்லாத்தையுமே அங்க வேலைக்காரியா இருக்கிற புஷ்பம் பாத்துடுறா. சோ இப்ப இந்த வக்கச்சனும் அவர் எடுத்த காசுல பாதிய புஷ்பத்துக்கும் கொடுக்குறான். அந்த நேரத்துல தான் சர்ச்சுக்கு நன்கொடையா நிறைய பொருட்கள் வரும். அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த புஷ்பம் தனிப்பட்ட முறையில விற்கலாம்னு நினைச்சு நைட்டு நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எடுத்து யாருக்கும் தெரியாம வித்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சாலாம் சர்ச்ல இருக்கவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க பாத்தீங்களா, அது இவங்களுக்கு அட்வான்டேஜா போயிருச்சு. இது எல்லாத்தையுமே அங்க வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த குட்டன் நோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த குட்டனும் இவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. இப்ப இவங்க 3 பேரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வித்து காசை ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு நாள் மதர் இருக்காங்களே, அவங்க நிறைய காசை எடுத்துட்டு போய் ஒரு கபோர்ட்ல வைக்கிறத இந்த புஷ்பம் பார்த்திருக்கா. அங்க நிறைய காசு இருக்கு, அது நம்ம தூக்கிட்டோம்னா நம்ம லைஃப்லயே செட்டில் ஆயிருவோம்னு சொல்லி இவங்க வக்கச்சன் கிட்ட சொல்றாங்க. சோ மதர் கிட்ட தான் அந்த லாக்கரோட சாவி இருக்கும். ஆனா மதருக்கு தெரியாம இந்த புஷ்பம் அந்த சாவி எடுத்து சோப்ல அச்சு வைக்கிற மாதிரி அந்த சாவியோட அச்சை வச்சு வேற ஒரு சாவியை இவங்க செய்யறாங்க. இப்ப இந்த வக்கச்சன் இருக்காம்லையா, அவன் அந்த ஏரியால அடிக்கடி ஜீப்ல அங்க எங்கேயும் போயிட்டு வரான். அதே மாதிரி அந்த வாட்ச்மேனா இருந்த குட்டனும் அப்படி சைக்கிள்ல அங்கங்கேயா போய்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஊர்ல இருக்க பிரான்சிஸ் ராஜேந்திரன்ங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்றாங்க. இப்போ மதர் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இன்னைக்கு நைட்டு நான் இங்க இருக்க மாட்டேன், நீங்க எல்லாருமே கரெக்டா இருக்கணும், ஒழுங்கா எல்லா வேலைகளையும் முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட புஷ்பமும் அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம அந்த பணத்தை ஆட்டையை போட்டுடலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை பத்தி வக்கச்சன் கிட்டையும் குட்டன் கிட்டையும் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த காசை ஆட்டையை போடணுங்கிற பிளான பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அந்த ஸ்டெஃபி ரேகாவையும் அவங்களோட இடத்துல தங்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப இந்த புஷ்பமும் அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற ஃபுட்ல தூக்க மருந்த கலந்துடலாம்னு சொல்லி முடிவெடுத்து அதுல இருந்த நான்வெஜ்ல தூக்க மருந்த கலந்துடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே புஷ்பம் நான்வெஜ்ஜை பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரேகா இல்லை எனக்கு நான்வெஜ்லாம் வேணா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயையோ இவ இதை சாப்பிடலையே, அப்ப இவ நம்மளை காட்டி கொடுத்துருவாளேன்னு சொல்லிட்டு இந்த புஷ்பம் நைட்டு என்ன பண்றான்னா இந்த ரேகா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை கொலை பண்ணிடுறா.
அதுக்கப்புறமா இவ குட்டனுக்கும் வக்கச்சனுக்கும் தகவல் கொடுப்பா. அவங்க 2 பேரும் நைட் நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்கள தான் ஆல்ரெடி அந்த ராஜேந்திரனும் பிரான்சிஸும் நோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால நைட் நேரத்துல இவனுங்க எங்கடா போறானுங்கன்னு சொல்லி இவங்க பின்னாடி அவங்களும் ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அந்த நேரத்துல குட்டனும் வக்கச்சனும் காசு எல்லாத்தையுமே எடுத்து இந்த டெட் பாடியையும் டிஸ்போஸ் பண்றதுக்காக தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த பிரான்சிஸும் ராஜேந்திரனும் பார்த்துட்டு என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குட்டனும் வக்கச்சனும் ஐயோ இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறானுங்க. அதுக்கப்புறமா குட்டனும் வக்கச்சனும் இந்த ராஜேந்திரனையும் பிரான்சிஸையும் இவங்க கூட்டில் சேர்த்துக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு நீங்க மட்டும் எங்க கூட சேரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு சொல்லி நாங்க வெளியே சொல்லிடுவோம்னு அவங்கள மிரட்டுறாங்க. அதனால வேற வழி இல்லாம இந்த ராஜேந்திரனும் பிரான்சிஸும் அவங்க கூட சேர்ந்திருப்பாங்க. அப்படிதான் குட்டன், வக்கச்சன், ராஜேந்திரன், பிரான்சிஸ் இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ரேகாவோட டெட் பாடியை தூக்கிட்டு வந்து அங்கே புதைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பேசின மாதிரி இந்த ராஜேந்திரனுக்கும் பிரான்சிஸுக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த காசு எல்லாத்தையுமே திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரேகா அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க அவங்களோட பிளானை மாத்திருப்பாங்க. அதாவது ரேகாவை நாம கொலை பண்ணி எங்கேயாச்சும் புதைச்சிடலாம், அதனால ரேகா தான் இந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டு தான் இங்க இருக்க எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம மேல இவங்களுக்கு சந்தேகம் வராது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் மட்டும் நாம இங்க இருந்துட்டு நம்ம வேற ஊருக்கு கிளம்பி போடலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் அவங்க கரெக்டா அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. நாளடைவுல இந்த வக்கச்சன் தான் வின்சென்ட்ங்கிற பேர்ல மாறி இருக்கான். அது மட்டும் இல்லாம வின்சென்ட்டோட மனைவியா ஆலிஸ்னு ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க வேற யாருமே கிடையாது, அந்த வேலைக்காரியான புஷ்பம் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிரான்சிஸ் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஆலிஸை காட்டுறாங்க, அதாவது புஷ்பத்தை. அந்த நேரத்துல அங்க இருந்த நர்ஸும் உங்களுக்கு ஒரு பொக்கே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த பொக்கேவை பார்த்த இந்த புஷ்பம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுல கெட் வெல் சூன் புஷ்பம்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த இந்த வின்சென்ட்டும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்போ இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த வின்சென்ட் இந்த புக்கேவை யாரு கொடுத்துருப்பான்னு சொல்லி பதட்டத்துல வெளியில பாக்குறதுக்காக ஓடி வருவாரு. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருப்பாரு. இந்த வின்சென்ட் பதட்டத்திலே ஓடி வந்ததை பார்த்த நம்ம ஹீரோக்கு இவன் கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி புரிய வருது. இப்போ நம்ம ஹீரோவும் டிஎஸ்பி கிட்ட போயிட்டு சார் அவன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது, அவனை நாம அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த ரேகாங்கிற பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாது, அவளை பத்தி முதல்ல பேசிக் டீடைல்ஸ் நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இவரை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. சரி ஓகே அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அதை கண்டுபிடிக்க போறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரோட காரை ஒரு லாரி வேகமா வந்து இடிக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோ பயங்கரமான காயத்தோட உயிர் பிழைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வின்சென்ட் தான். அங்க கட் பண்ணா இப்போ ஜெகதீஷோட ஃபேமஸ் ஆக்டர் இருக்காரு, அவரு நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஜெகதீஷ்ங்கிறவரு எனக்கு நிறைய பேர் லெட்டர் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி வந்த ஒரு லெட்டரை பத்தி தான் இப்போ சொல்றாரு. நானும் என்னோட தங்கச்சியும் படம் பார்த்தோம், எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எனக்கு வந்தது. இவர் ஃபேன்ஸுக்கு ரிப்ளை லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாரு, அந்த மாதிரி அந்த லெட்டருக்கும் இவர் ரிப்ளை லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் அங்கேருந்து வந்திருக்கு. அதில் எனக்கு மம்முட்டி சேட்டனை ரொம்ப பிடிக்கும், அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லெட்டர்ஸை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேகா தான். இந்த விஷயத்த இந்த ஜெகதீஷ்ங்கிறவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணோட ஒரு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி அவளோட அட்ரஸையும் சொல்றாரு. இப்போ இந்த ஜெகதீஷ்ங்கிற ஆக்ட்ரஸ் சொன்ன அட்ரஸுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ரேகாவா தெரியுமான்னு கேட்கும் போது அவ என்னோட அக்கான்னு இவங்க சொல்றாங்க. இப்பதான் ரேகாவோட ஃபிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரேகாவோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ரேகாக்கு மம்முட்டியும் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட படம் எல்லாத்தையுமே இவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி மம்முட்டி ஒரு படத்துல மொட்டை போட்டு நடிச்சிருப்பாரு, அதை பார்த்து இந்த ரேகா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜெகதீஷ் ஆக்டரோட படங்கள் பார்த்து அவங்க கிட்ட இந்த ரேகா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி அந்த ஜெகதீஷ் ஆக்டர் கிட்ட இருந்து ரிப்ளை லெட்டரும் வந்திருக்கும். இப்படி இவங்க மாறி மாறி லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லெட்டரை நம்ம ரேகாவோட அப்பா பார்த்து சினிமாவில் நடிக்க போறாங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரேகா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அன்னையிலேருந்து
காணாம போயிருக்கா. என்னோட அக்கா அன்னைக்கு போனவ தான் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லைங்கிற மாதிரி இந்த ரேகாவோட தங்கச்சி இங்க சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இப்போ அந்த வின்சென்டோட பையனை நம்ம ஹீரோ கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட உன்னோட அம்மா பல குற்றங்கள் பண்ணியிருக்காங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டோ எல்லாம் காட்டும் போது அவனுக்கும் அவனோட அம்மா தப்பு பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால அவனும் அங்க வந்து நீங்க என்னென்னமோ பண்ணதா சொல்றாங்க, நீங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அதாவது வின்சென்டும் புஷ்பமும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஸோ அதனால இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க போலன்னு சொல்லி அவங்களோட பையன் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல இந்த புஷ்பமும் வின்சென்ட் கிட்ட இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னால சாக முடியாது, என்ன நீங்க ஒரேடியா கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப வின்சென்டும் அவங்களோட ஒய்ஃபை மூச்சை நிறுத்தி சாவடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு மினிஸ்டர் கிட்ட இந்த வின்சென்டோட அசிஸ்டன்ட் பேசியிருப்பாங்க இல்லையா, அவர் மூலமாக தான் போலீஸ்காரங்க இந்த வின்சென்ட்டை அரெஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மினிஸ்டராலையும் எதுவும் பண்ண முடியலை, ஏன்னா ப்ரூஃப் எல்லாமே ஸ்ட்ராங்காக வின்சென்ட்டுக்கு எதிராக இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ரூஃப் மூலமாக இந்த வின்சென்ட்டை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போகிறாங்க. இப்போ இந்த வின்சென்ட்டை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனிமே அந்த ரேகாவோட எலும்பு கூட இருக்கு இல்லையா, அதை ரேகாவுக்கு முறையான மரியாதை எல்லாம் செலுத்தி அடக்கம் பண்ணணுங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் இப்போ அந்த ஜெகதீஷ் ஆக்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உன்கிட்ட ஒரு விஷயம் நான் தரணும், அது சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் இந்த ரேகாவோட எலும்பு கூட முறையாக அடக்கம் பண்றாங்க. இப்போ ரேகாவுக்கு கூட இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல புதைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ரேகாவோட தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவங்க கிட்ட வந்து ரேகாவுக்கு வேண்டிய ஒருத்தங்க இந்த லெட்டரை தந்திருக்காங்க, இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ரேகாவோட சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போறாரு. அந்த லெட்டர்ல மை டியர் ரேகா அப்படின்னு சொல்லி மம்மூட்டி எழுதி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுக்குள்ள மம்மூட்டியோட போட்டோவும் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே ரேகாவோட தங்கச்சி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மம்மூட்டிங்கிறவரு ஜெகதீஷ் மூலமா நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து ரேகாவோட தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்காக இதை கொடுத்து விட்டுருக்காரு போல. அதை தான் ஜெகதீஷ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த போட்டோவை ரேகாவோட சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.